வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது Lenovo ThinkCentre Neo 50T இந்த டெஸ்க்டாப்போட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அன்பாக்சிங். பார்க்கலாம். ஃப்ரண்ட் பேனல் எடுத்துக்கிட்டோம்னா இது பவர் பட்டன், இது SD கார்டு ஹோல்டர் அண்ட் இது 3.5mm மைக் போர்ட். இது வந்து 3.5mm ஹெட்ஃபோன் போர்ட் அண்ட் மைக் போர்ட்டோட இது ஒரு காம்போ போர்ட் தான். என்னென்னா ஹெட்ஃபோன் வித் மைக்ரோஃபோன் மாதிரி அந்த 3.5mm போட்டாவும் இது வேலை செய்யும். அண்ட் இது டைப் சி 3.2 ஜென்ரேஷன் 1 டைப் சி போர்ட். அண்ட் ஏன்னா வந்து 3.2 ஜென்ரேஷன் 1ல யூஎஸ்பி போர்ட் இருக்கு. அடுத்தது வந்து யூஎஸ்பி 3.2ல ஜென்ரேஷன் 2ல 2 போர்ட் இருக்கு. அது இல்லாமல் ஒரு ஆப்டிக்கல் டிரைவா வந்து டிவிடி ரைட்டர் ஒன்று இருக்கு. ஃப்ரண்ட் பேனல்ல இவ்வளவு தான் போர்ட்ஸ் இருக்கு. மேலேயே சிங்கிள் மைக்ரோஃபோன் 3.5mm போர்ட் ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து டிஸ்பிளே போர்ட் ஒன்று இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் ஒன்று இருக்கு. அடுத்தது நம்மளோட VGA போர்ட். இது வந்து 9 பின் சீரியல் போர்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 USB 2.0 போர்ட் இருக்கு. அதில் இந்த ஒன்று மட்டும் ஸ்பெஷலாக ஸ்மார்ட் பவர் ஒன் ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் VGA கார்டு வரலை. நான் எனக்கு தேவைன்றதுக்காக ஒரு GT610 VGA கார்டு ஒன்று சும்மா அடிச்சிருக்கேன் இப்போதைக்கு. பட் இதில் இன்பில்ட்டாக ஒன்றும் வரலை. அண்ட் அடுத்தது பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளையில் பெரிய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. இதை பற்றி பவர் சப்ளை பேசும்போது சொல்கிறேன். இதோட ஹார்ட்வேர் பார்ட்ஸை பார்த்தோம்னா ப்ரொசர் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் இருக்குது. இப்போ நான் அதைத்தான் அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இத்தனை டைப்பில் இவங்க தந்திருந்தாலும் இப்போ நான் என்கிட்ட இருக்க இந்த வேரியண்ட் வந்து i7 சீரீஸ். ஸோ இந்த ப்ரொசரை பற்றி பார்த்தோம்னா i7 12700 சீரீஸ் ப்ரொசர் வந்து தான் எங்கிட்ட இருக்குது. இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.1 GHz, மேக்ஸிமம் டர்போ ஸ்பீட் 4.9 GHz போட்டு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரொசர் வந்து 12 கோர் 20 த்ரெட் ப்ரொசர். அதோட இந்த ப்ரொசரில் கிராஃபிக்ஸ் வந்து அல்ட்ரா HD 770 இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் கிராஃபிக் கார்ட்ஸ் உள்ள வேரியன்ட்ஸும் இருக்குது. நான் எடுத்ததில் இல்லை, நான் வேறையாக பூட்டியிருக்கேன். நான் உங்களுக்கே சொன்னேன் GT610 ஒன்று தான் பூட்டியிருக்கேன். ஆனால் வேறையாக இதில் வந்து கிராஃபிக் கார்டு உள்ள வேரியன்ட்ஸும் இருக்குது. இதை நான் பாருங்கள் சைடில் போடுறேன். 4 VGA கார்டு உள்ள மெசேஜும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முதலாவது வந்து AMD Radeon RX 6400ல 4GB DDR6 VGA கார்டும். அடுத்தது வந்து AMDல Radeon RX 6500 XT 4GB DDR6 VGA கார்டும். அடுத்தது NVIDIAவில் GeForce RTX 3050 8GB DDR6 VGA கார்டும். ஸ்பெஷலாக Intel Iris Xe Max 100 2GB கிராஃபிக் உள்ள மெஷின்ஸும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இதில் ரேமை பற்றி பார்த்தோம்னா DDR4 3200 RAM தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதில் மேக்ஸிமம் வந்து நாங்கள் 64GB வச்சும் RAM யூஸ் பண்ணலாம். ஆனால் 2 RAM ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 64GB வச்சும் அப்கிரேட் பண்ணணும்னா 32GB 2 RAM கண்டிப்பாக அடிச்சாகணும். ஸோ இது ஒரு மைனஸாக இருக்குது. 4 போர்ட் இல்லை. ஸோ அது ஒரு மைனஸ் தான். அண்ட் இதோட ஸ்டோரேஜ் டிவைசஸ் பார்த்தோம்னா 2 M.2 ஸ்லாட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து M.2 SSDக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து Wi-Fi 6க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜுக்கு எடுத்தோம்னு பார்த்தோம்னா M.2 ஒரு ஸ்லாட் தான் இப்போ யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து நாங்கள் நார்மலாக 3.5 inch ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணலாம். அதுவும் மேக்ஸிமம் அப் டு 2 TB வச்சு தான் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு. ஸோ அங்கேயும் இன்னொரு ஸ்டோரேஜ் தந்திருக்கலாம். இந்த இதை வச்சு பார்க்கும்போது இது வந்து நார்மலாக ஒரு ஆஃபீஸ் யூஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், லேப்ஸ் அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுறது மாதிரி தான் இந்த கிரியேஷன் இருக்குது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இதோட பவர் சப்ளை பார்த்தோம்னா 4 வேரியன்ட் வச்சுருக்காங்க. முதலாவது 180 வாட், 260 வாட், 310 வாட், 390 வாட். நம்ப முடியல, சாதாரணமாக முன்ன ஸ்டாண்டர்டாக அட்லீஸ்ட் 450 வாட்டாவது இருக்கும். பட் இவங்க இப்படி ரிலீஸ் பண்ணியிருக்க பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் நான் இவங்க என்ன சும்மா இதெல்லாம் செக் பண்ணி பார்க்காமையா ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ இது ஒரு சாதாரண ஆஃபீஸ் யூஸ்க்கு மாதிரி யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப் பண்ணுறதுனால இது ஓகேயா இருக்கும். ஸோ
இது ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்காகவோ இல்லை கேமிங்காகவோ டெவலப் பண்ண மெஷின் இல்லாததுன்றனால இந்த அளவுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வைஃபை 6 இருக்குது முதல் சொன்ன மாதிரி. அண்ட் அதோட ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அவங்களே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் சப்போர்ட்டை பொறுத்த அளவில், ஸோ ஓஎஸ்டி சப்போர்ட்டை பொறுத்த அளவில் மேபி அதோட ஸ்பீட் வந்து வேரி ஆகலாம், குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஹார்ட்வேர் பார்ட்டை பார்த்தோம்னா இவ்வளோ தான். இன்றைக்கி நாங்கள் பார்த்தது Lenovo ThinkCentre Neo 50T டெஸ்க்டாப்போட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, bye bye. உங்கள் லெஸ்லி.